பாட்டணி. பாட்டணி என்றால் என்ன? பாட்டணி என்பது தாவரங்களை பிரிக்கும் தாவரவியலாகும். மரங்கள் எத்தனை வகைப்படும்? மரங்கள் பல வகைப்படும். அவற்றில் சில மரங்களை கூறுக. புளிய மரம், தென்னை மரம், வாழை மரம், வேப்ப மரம், அரச மரம், ஆம்பழ மரம், மாங்காய் மரம், தேங்காய் மரம், தென்னை மரம், பனை மரம் மற்றும் பல. அதேபோல் செடிகள் எத்தனை வகைப்படும்? செடிகளும் பல வகைப்படும். அதில் சில வகைகளை கூறு. செடி: ஒற்றை விதை செடி, இரட்டை விதையிலை செடி, பல விதையிலை செடி மற்றும் படரும் செடி, படராத செடி, கனி தரும் செடி, கனி தராத செடி, ஆண்பூவை கொண்டுள்ள ஆண்பூவை கொண்டுள்ள தாவரம், பெண்பூவை கொண்டுள்ள தாவரம் மற்றும் பல. ஆகவே எதற்காக நாம் இதை தெரிந்து கொள்கிறோம்? நமது வாழ்க்கை அடிப்படையில் பாட்டணியில் தான் அமைந்துள்ளது. அதாவது தாவரங்களை பொறுத்து நம்ம அமைந்துள்ளது. மரங்களை நட்டால் மழை பொழியும். அதன் மூலம் நாம் விவசாயம் செய்யலாம். மரங்களினால் நமக்கு சுத்தமான காற்றுகள் கிடைக்கும். செடிகளாலும் நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். அவற்றின் மூலம் நாம் நன்றாக வாழ முடியும். இரண்டாவதாக, இது விவசாயிகளுக்கு பணம் தரும் ஒரு தொழிலாகவும் தருகிறது. அதை போலவே கொப்பரை தொழில், அதாவது தேங்காயை அடிப்படையாக கொண்ட தொழிலும் மக்களுக்கு பல வகையில் உதவுகிறது. ஆகவே நீங்கள் பாட்டணியை படித்து வாழ்க்கையில் முன்னேறுமாறு அன்புடனும் பணிவுடனும் தெளிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தென்னை மரத்தில் என்னென்ன பயன்கள்? தென்னை மரத்திலிருந்து இளநீர் கிடைக்கிறது, தேங்காய் கிடைக்கிறது, தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது. அதன் ஓலைகள் குடிசையை உருவாக்க பயன்படுகின்றன. மேலும் அதன் உள்ள நார்கள், இளநீரில் உள்ள நார்கள் மெத்தை தயாரிக்க பயன்படுகிறது. அதன் மரம், அதாவது தண்டு வேர், கடைசி காலத்தில் அது உரமாகவும் மரமாகவும் பயன்படுகிறது. இதுவரை நீங்கள் கண்டுகளித்ததற்கு நன்றி, மாபெரும் நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Like, share and subscribe. Again and again. Like and share and subscribe. Thank you. All the best. Bye. See you.